ஜூபிட்டர் நோட்புக்கு இல்லை பைத்தான் டேட்டா சயின்ஸ், பைத்தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். நார்மல் பைத்தான் டெர்மினலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை விட ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜூபிட்டர் நோட்புக் வந்து நீங்கள் நார்மலாக பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் நோட்புக்னே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணலாம். பட் பெட்டர் வே என்ன அப்படின்னா அனகோண்டா நேவிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். அனகோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து ஆப்ஷன் இருக்கும். ஜூபிட்டர் நோட்புக், ஸ்பைடர், ஆர் டூல், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜூபிட்டர் நோட்புக் ஒன்று பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி அனகோண்டா நேவிகேட்டர் யூஸ் பண்ணுங்கள். இது இன்னும் பெட்டராக இருக்கும். அனகோண்டா இன்ஸ்டாலர் வந்து ஃபர்ஸ்ட்டு ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அனகோண்டா இன்ஸ்டாலர் இல்லாட்டி அனகோண்டா நேவிகேட்டர் ஃபார் உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேம் கொடுங்க. நேம் கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி உள்ளே வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். விண்டோஸா, மேக்கா, லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமான உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ 32 பிட்டா 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமா அதில் வந்து பைத்தான் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அனகோண்டா இன்ஸ்டாலர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி டவுன்லோட் கொடுங்க. என்னோடது 64 பிட் சிஸ்டம், பைத்தான் 3.8 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெர்ஷனுக்கு தகுந்த மாதிரி அனகோண்டா நேவிகேட்டர் வந்து நான் டவுன்லோட் கொடுத்துருக்கேன். உங்களோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷனுக்கு தகுந்த மாதிரி அனகோண்டா நேவிகேட்டர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அனகோண்டா வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன் என்னோட சிஸ்டமில். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்னோட செக்யூரிட்டி செட்டிங்ஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் வெரிஃபைட் ஆப் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது. இட்ஸ் ஓகே, இது வெரிஃபைட் பண்ண ஆப் தான். அனகோண்டாவோட வெரிஃபைட் வெப்சைட்ல இருந்து நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டால் எனிவே கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஐ அக்ரி. இன்ஸ்டால் ஃபார் நீங்கள் சப்போஸ் உங்களோட சிஸ்டமில் 2-3 யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் அக்கௌண்ட்க்கு மட்டும் போதும் அப்படின்னா ஜஸ்ட் மீன் கொடுங்க. எந்த லொக்கேஷனில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சி டிரைவில் வந்து ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் வேறு டிரைவில் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களோட சிஸ்டமில் எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணுமோ லொக்கேஷன் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக பைத்தான் 3.8 நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் அனகோண்டா இன்ஸ்டாலர் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இன்ஸ்டால் ஆகிடுச்சு, கம்ப்ளீட்டாக. நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் இன்னும் அனகோண்டா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேர்ன் மோர் அபவுட் அனகோண்டா கொடுங்க. எனக்கு அந்த ஆப்ஷன் வேண்டாம், ஃபினிஷ் கொடுக்குறேன். இன்ஸ்டால் ஆனோடனே உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் டிப்ஸ் மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. இப்போ இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னா சர்ச்சில் போய் அனகோண்டான்னு கொடுங்க. அனகோண்டா நேவிகேட்டர், அனகோண்டா பவர் ஷெல் கமாண்ட் ப்ராம்ப்ட் இருக்குது. டெர்மினலில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னா நீங்கள் இந்த இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அனகோண்டா ப்ராம்ப்ட் இதில் போய் வந்து நீங்கள் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். பிப் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது டேரெக்டாக அனகோண்டா நேவிகேட்டர்லேயே பண்ணலாம். ப்ளஸ் வந்து பைத்தான் ஜாங்கோ ப்ராஜெக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக இதிலிருந்தே பண்ணிக்கலாம். ஜூபிட்டர் நோட்புக் ஓப்பன் பண்ணுறதுக்கு அனகோண்டா நேவிகேட்டர் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆனதும் அதில் வந்து நம்ம ஜூபிட்டர் நோட்புக் சூஸ் பண்ணலாம். ஜூபிட்டர் நோட்புக்குன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை லான்ச் கொடுங்க. ஃபோனில் வந்து ஜூபிட்டர் நோட்புக் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் போடுறதுன்னு தனியாக வீடியோவில் சொல்லியிருப்பேன். சிஸ்டம்லங்கும் போது ஜூபிட்டர் நோட்புக்கு நீங்கள் அனகோண்டா நேவிகேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ண போகிறீங்க ஜூபிட்டர் நோட்புக்னு கேட்கும். நான் கூகுள் க்ரோம் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். ஸோ அதே யூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்வேஸ் யூஸ் திஸ் ஆப். அவ்வளோதான். இதில் நீங்கள் நியூவில் போய் நியூ பைத்தான் 3 நோட்புக், நியூ பைத்தான் 3 நோட்புக்குள்ளே நீங்கள் பைத்தான் டேட்டா சயின்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கோடிங் எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நார்மலாக நீங்கள் வந்து வெளியே பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிப் இன்ஸ்டால்னு கொடுத்தா நீங்கள் லைப்ரரிஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ண முடியும். பட் ரெக்கமெண்டட் அண்ட் எஃபிஷியன்ட் வேங்கிறது அனகோண்டா நேவிகேட்டர் மூலமாக. நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே அதுலேயே சர்டன் லைப்ரரிஸ் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஜூபிட்டர் நோட்புக் வந்து நீங்கள் அதிலிருந்தே ஆக்சஸ் பண்ணி உள்ளக்கலாம்.
நீங்கள் நார்மலாக கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போய் ஒவ்வொன்றும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஜூபிட்டர் நோட்புக்லேருந்தே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஆப்ஷனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஜூபிட்டர் நோட்புக்கில் போய் யூஸ் பண்ணுறீங்கனால பண்ணிக்கலாம். அனகோண்டா நேவிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கனால பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ். பைத்தான் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு ப்ளஸ் என்விரான்மெண்டல் வேரியபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் டைரெக்டாக இதிலே பண்ணிக்கலாம். பைத்தானில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் டொமைன்லாம் நீங்கள் கோடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அனகோண்டா நேவிகேட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜூபிட்டர் நோட்புக் ஆக்சஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.